ஒரு சம்பவம் சொல்றேன். சென்னை தியாகராயர் நகர்ல பள்ளிவாசல் கட்டுறதுக்காக இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடம் வாங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுது. அந்த இடத்துக்கு சுத்தியும் பெரும் கூட்டம் நிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி போய் விசாரிக்கும் பொழுது, இடத்துக்கு பள்ளிவாசலுக்காக வாங்கின இடத்துல இருந்து ஒரு பிள்ளையார் முளைக்கிறார். எப்படிடா பள்ளிவாசலுக்காக வாங்கின இடத்துல இருந்து ஒரு பிள்ளையார் முளைக்கிறாருங்கிறதான் இப்ப பெரிய பிரச்சனையே. கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் முணுமுணுத்துக்கிறாங்க. பள்ளிவாசலுக்காக வாங்கின இடமா இருந்தாலும் இந்த இடத்துல விநாயகர் கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லாமியர்கள் எல்லாருமே இந்த இடத்துல பள்ளிவாசல் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்பினருக்கும் மோதல் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. அது பெரியார் உயிரோடு இருந்த சமயம். பெரியார் அந்த நேரத்துல என்னன்னா உண்மை அப்படிங்கிறத நான் மேடை போட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. பெரியார் சொல்லி முடிக்கவும் காஞ்சி சங்கராச்சாரியார் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றுற கதையா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. அது என்னன்னா சுயம்பு கணபதி முளைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய பிரச்சனையா உருவாகுது. உடனே விஷயத்த முத்தமிழறிஞர் கலைஞர் கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க. கலைஞர் தான் அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர். கலைஞர் கிட்ட சொல்லணும்னு கலைஞர் பொதுமக்களை அமைதி காக்குமாறும் என்ன பிரச்சனைங்கிறத விசாரிச்சு தீர்வு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரியும் கலைஞர் அவகாசம் கேட்கிறார். கலைஞர் கேட்ட அவகாசம் என்ன பிரச்சனைங்கிறத உண்மையாவே விசாரிக்கிறதுக்காக தான். கலைஞர் எடுத்துக்கிட்ட அவகாசத்துல கலைஞர் தேர்ந்தெடுத்த விசாரணை குழு நபர் பழக்கடை ஜெயராமன். ஒரு ஜாபர் கானையோ ஒரு ஜாகிர் கானையோ ஒரு அமீர் கானையோ விசாரணைக்கு போட்டா என்ன பிரச்சனை வரும், எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது முத்தமிழர் கலைஞருக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அதனால கலைஞர் தேர்ந்தெடுத்தது பழக்கடை ஜெயராமன். பழக்கடை ஜெயராமன் என்ன பிரச்சனைங்கிறத முழுசா விசாரிச்சு முடிக்கிறார். அந்த சிலை எங்க வாங்கினது, அந்த சிலையை யார் வாங்கினா, அது எவ்வளவுக்கு வாங்கினாங்கிற ரசீது முதற்கொண்டு பழக்கடை ஜெயராமன் பூராத்தையுமே கண்டுபிடிக்கிறார். சிலையை வாங்கினது யாருங்கிறது தான் பெரிய சுவாரஸ்யமே. தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரி தான் அந்த சிலையை விலைக்கே வாங்கியிருக்கிறார். விஷயத்த போய் முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட பழக்கடை ஜெயராமன் சொல்றாரு. பழக்கடை ஜெயராமன் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அடுத்த நாள் பிரஸ் மீட் வைக்கிறார். பிரஸ் மீட்ல என்ன பிரச்சனைங்கிறத முழுமையாவே முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லி முடிக்கிறாரு. பத்திரிகைக்காரர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட கடவுள் விஷயத்துல இப்படி விளையாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஒருவேளை அப்படி இருந்து அவர் நிஜமாவே நேர்ல வந்தா என் பேரை சொல்லி இப்படி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான பாடம் புகட்டுற ஒரே கட்சி திமுக தான் சொல்லி திமுக பக்கம் தான் நிப்பாரு அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்டை முடிக்கிறாரு. சரி, பிரச்சனை என்ன, சிலை யார் வாங்கினா, எப்படி வாங்கினாங்க, எவ்வளவு விலைக்கு வாங்கினாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா பிள்ளையார் பூமியை பிளந்துட்டு எப்படி வந்தாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். பள்ளிவாசலுக்காக வாங்கின இடத்துல 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு சின்னதா ஒரு குழி தோண்டி பருத்தி விதைகளை தண்ணியில ஊற வச்சு அந்த விதைகளை உள்ள போட்டுறாங்க. உள்ள போட்டு அதுக்கு மேல விநாயகர் சிலையை வச்சு போதுமான அளவு மண்ணு போட்டு மூடிடுறாங்க. நீர்ல ஊறி போன பருத்தி விதைகள் ஒரு 3-4 நாள் கழிச்சு பூமியை பொழந்துகிட்டு உண்டி வெளியில வருது. அப்படித்தான் விநாயகர் மேல வந்தாரு. விநாயகர் தானா மேல வரல. கடவுளால மனுஷனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மனுஷனாலதான் கடவுளுக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சம்பவம் சொல்றேன். நன்றி.